மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் யூத மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் கடந்த 3 தசாப்த காலமாக ஆஸ்திரேலியாவில் எந்தவிதமான தாக்குதல்களும், தீவிரவாத தாக்குதல்களோ துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களோ நடைபெறாமல் ஒரு அமைதியான நாடாக இருந்த ஆஸ்திரேலியாவில் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. இதுவரைக்கும் 16 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த கொல்லப்பட்டவரில் ஒரு 10 வயது சிறுமியும் அடங்கியிருக்கிறார், 87 வயது முதியவரும் அடங்கியிருக்கிறார். இந்த தாக்குதலானது நேரடியாக யூத மக்களை நோக்கி நடத்தப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் என்பதற்கு எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியாவில் இப்போது சம்மர் சீசன். சம்மர்ன்னு சொன்னாலே பொதுவாக சுற்றுலா பயணிகள், பொதுவாக மக்கள் என்று அனைவரும் இந்த வெயிலை நோக்கி, சூரிய ஒளியை நோக்கி நகர்ந்து செல்வது தான் வழக்கம். அது வழமையாக இந்த மேற்கத்திய நாடுகளில் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அந்த விதத்தில் இந்த ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் உள்ள இந்த பொண்டை பீச் என்பது இவ்விதமான ஒரு சம்மர் சீசனுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றமான ஒரு இடம். பெரும்பாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் ஒரு இடம். அதுவும் இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று அதிக வெப்பநிலை மற்றும் ஒரு மிகவும் பிடித்தமான ஒரு காலநிலை என்ற காரணத்தினால் பொதுவாக அதிகமான மக்கள் கூடியிருந்தார்கள். வந்திருக்கும் தரவுகளின்படி 1000க்கும் அதிகமான மக்கள் அந்த கடற்கரை பீச்சில் இருந்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. இந்த நிலைமையில் இன்று யூத மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான அவர்களுடைய ஃபெஸ்டிவல் ஹாலிடே சீசனில் இது ஒரு மிக முக்கியமான நாள். அதுவும் இந்த ஹனூக்கா சீசன் என்று சொல்லப்படுகிறது. அதிலே அவர்கள் அந்த விளக்குகளை ஏற்றி வழிபடுவது தொடர்பான ஒரு யூத மக்களின் மதத்தின் பிரகாரம் ஒரு முக்கியமான நாள். அந்த வழிபாடு தொடர்பான ஒரு சம்பவம் அந்த கடற்கரை ஒட்டிய ஒரு பார்க்கில் நடைபெற்று கொண்டிருந்த பொழுதுதான் அந்த பார்க்கிலே நுழைந்த 2 துப்பாக்கிதாரிகள் நடத்திய சரமாரியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் தான் இந்த இறப்பு இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான காணொளிகள் இன்று காலையிலிருந்தே சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவி வந்திருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு காணொளி, அந்த துப்பாக்கிதாரிகளில் ஒருவரை அந்த பார்க்கிற்கு அருகே ஒரு பழக்கடை, ஒரு ஃப்ரூட் ஷாப் ஒன்று வைத்திருக்கும் ஒரு நபர் மறித்து அவரை தடுத்து அவருடைய துப்பாக்கியை பறிமுதல் செய்யும் ஒரு காட்சியானது வெகுவாக சமூக வலைதளங்களில் பரவி வருவதுடன், இந்த நபர் இப்படி செய்ததால் தான் இதைவிட அதிகமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில் இப்பொழுது போலீஸாரும் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் இப்பொழுது இந்த தாக்குதல் தொடர்பான மிகவும் ஒரு தெளிவான ஒரு பிக்சர் ஒன்று கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதலை நடத்திய 2 பேரும் தந்தையும் மகனும் என்று இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவர் 50 வயதை உடைய சஜித் அக்ரம் என்றும், இரண்டாவது நபர் 24 வயது உடைய அவருடைய மகன் என்றும் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்ட 16 பேரில் அந்த 50 வயது உடைய சஜித் அக்ரமும் அடங்குவார் என்றும், அந்த 24 வயதுடைய அவருடைய மகன் தற்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு காயத்தின் காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இதை தவிர 30க்கும் அதிகமானவர்கள் பெரும்பான்மையான காயங்களுடன் இப்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், அவர்கள் இப்பொழுது இந்த கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்து ஓரளவிற்கு வெளியே வந்துள்ளதாகத்தான் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருந்து வரும் வைத்தியசாலை தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமையில் இந்த தாக்குதல் நடந்தவுடன் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பானிஸ் இது தொடர்பான ஒரு அறிக்கையை பொதுவெளியிலே வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த தாக்குதலானது நேரடியாக யூத மக்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும், யூத மக்கள், அதுவும் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் யூத மக்களுக்கான பாதுகாப்பை தொடர்ந்தும் இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் வழங்கும் என்ற ரீதியிலும், எதிர்காலத்தில் இப்படியான தாக்குதல் நடத்தப்படுவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை என்றும் அதை இந்த அரசாங்கம் உத்தரவாதப்படுத்துவதாக பிரதமர் தெரிவிச்சிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆஸ்திரேலியாவில் ஏறத்தாழ ஒரு 1,50,000க்கும் அளவான யூத மக்கள் தான் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறார்கள் என்பது ஆஸ்திரேலியாவில் இருந்து வரும் கணக்கு தரவு. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இப்பொழுது சில தரவுகள், அதாவது அங்கிருந்து வரும் உத்தியோகபூர்வ தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்க என்னவென்றால், ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலாவுக்காக, குறிப்பாக சிட்னிக்கு சுற்றுலாவுக்காக வந்திருந்த பெரும்பான்மையான பயணிகள் இப்பொழுது ஆஸ்திரேலியா விட்டு வெளியேற தயாராகி கொண்டிருப்பதாகவும், அவர்கள் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உணர்வதாகவும் இப்பொழுது சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில் ஆஸ்திரேலியாவில் இப்பொழுது யூதர்களுக்கு எதிராக இப்படி ஒரு தாக்குதல் நடந்த பின்னர் ஜெர்மனி, லண்டன், நியூயார்க் மற்றும் கனடா போன்ற இடங்களில் யூத மக்கள் இந்த ஃபெஸ்டிவல் தொடர்பான அவர்களுடைய விழாக்கள் அல்லது அவர்களுடைய மத சம்பிரதாயங்கள் நடைபெறும் இடங்களுக்கு கடுமையான ஒரு பாதுகாப்பு இப்பொழுது வழங்குவதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்படலாம். குறிப்பாக பெர்லினில் இது தொடர்பாக ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷன் ஒன்று போவதாகவும், ஜெர்மனி அவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு பாதுகாப்பை வழங்கும்படியிலான ஒரு
உத்தரவை வழங்கியிருப்பதாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கு. இந்த நிலைமையில் இந்த தாக்குதலை பொதுவாக பெரும்பான்மையான நாட்டு தலைவர்கள் கடுமையாக எதிர்த்ததுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக ஆஸ்திரேலியா பிரதமருடன் தொலைபேசி மூலம் கலந்துரையாடியதாகவும் இந்த தாக்குதலை அவர் வன்மையாக கண்டித்ததாகவும் அமெரிக்காவிலிருந்து எந்த விதமான ஆதரவும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு கிடைக்கும் என்ற ரீதியில் இப்பொழுது தகவல்களை தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் அவருடன் தொலைபேசியில் உரையாடியதாக இப்பொழுது தகவல்கள் வந்திருக்குது. இந்த நிலைமையில் இந்த தாக்குதல் நடைபெற்று சில மணி நேரங்களின் பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பத்திரிகையாளர்களிடம் சில தகவல்களை சொல்லியிருந்தார். அதாவது அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், தான் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்தே ஆஸ்திரேலிய அரசாங்கத்தை வன்மையாக இது தொடர்பாக சில விஷயங்களை அவர்களுக்கு அலர்ட் கொடுத்தாகும். ஏனென்றால் ஆஸ்திரேலியா இப்பொழுது இந்த பலஸ்தீனத்திற்கான ஆதரவை வழங்கிய தொடங்கியதுடன் தான் மிகவும் ஒரு எச்சரிக்கையை ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு கொடுத்ததாகவும் அந்த எச்சரிக்கையை ஆஸ்திரேலிய அரசாங்கம் புறக்கணித்ததால் தான் இப்பொழுது இப்படியான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்ற ரீதியிலான ஒரு தகவலை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்த செய்தியாளர் மாநாட்டில் சொல்லியிருக்கின்றார். On August 17th, about 4 months ago, I sent Prime Minister Albanese of Australia a letter in which I gave him warning that the Australian government's policy was promoting and encouraging anti-Semitism in Australia. I wrote, "Your call for a Palestinian state pours fuel on the anti-Semitic fire. It rewards Hamas terrorism. It emboldens those who menace Australian Jews and encourages the Jew hatred now stalking your streets. Anti-Semitism is a cancer. It spreads when leaders stay silent. It retreats when leaders act. I call upon you to replace weakness with action, appeasement with resolve." இது தொடர்பான கேள்வியை ஆஸ்திரேலிய பிரதமரிடம் இன்று கேட்டபொழுது அவர் அந்த கேள்விக்கான பதில் சொல்ல மறுத்ததுடன் ஆஸ்திரேலிய அரசாங்கம் யூத மக்களுக்கான பாதுகாப்பிற்கு எந்த விதமான ஒரு கம்ப்ரமைஸுக்கும் வராது என்ற ரீதியிலான ஒரு தகவலை சொல்லிவிட்டு தான் அவர் நகர்ந்திருக்கிறார். இந்த நிலைமையில் இப்பொழுது இந்த ஆஸ்திரேலியாவில் இப்பொழுது இது ஒரு அரசியலாக்கப்படும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த நாட்டிலும் இப்படி ஒரு தாக்குதல் நடந்தாலே அது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கப்படுவது ஒரு வழக்கம். இப்பொழுது ஆஸ்திரேலியாவின் எதிர்க்கட்சி தலைவர் சூசன் லே செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தெரிவித்த சில கருத்துக்கள் இப்பொழுது மிகவும் ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது. குறிப்பாக அவர் அரசாங்கத்தை கடுமையாக சாடியிருப்பதுடன் சில பல்கலைக்கழகங்களையும் அவர் சாடியிருக்கிறார். அதாவது பல்கலைக்கழகங்களில் முறையான சட்டங்கள் பின்பற்றப்படுவதில்லையும், குறிப்பாக இந்த ஆன்டிசெமிட்டிசம், தீவிரவாதம், பயங்கரவாதம், அந்த மக்களுக்கு எதிரான எதிர்ப்பு தன்மைகள் தொடர்பான சட்டங்கள் அல்லது ஒரு புரோட்டோகால்ஸை ஒழுங்காக பயன்படுத்துவதில்லை என்றும் அவர் இந்த ப்ரோ பலஸ்டீன் ஆதரவாளர்கள் நடத்திய சில ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாகவும் கடந்த காலங்களில் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாகவும் ஆஸ்திரேலிய எதிர்க்கட்சி தலைவர் சூசன் லே இந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார். குறிப்பாக இந்த பலஸ்தீனத்திற்கான ஆதரவு தொடர்பாகத்தான் இப்படியான தாக்குதல்கள் அல்லது தீவிரவாதிகளுக்கு ஒரு ஆதரவை வழங்கிய ரீதியில் அந்த ஆதரவு பலஸ்தீனிய ஆதரவு மாறி இருக்கக்கூடும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் ஆஸ்திரேலியாவின் எதிர்க்கட்சி தலைவர் இப்பொழுது சொல்லியிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இப்பொழுது வெளியே கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இதுதான் அந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவின் ஒரு கருத்தின் ஒரு சாயலாக கூட இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் இப்பொழுது இந்த தாக்குதலானது கடுமையாக அனைவராலும் ஒரு எதிர்க்கப்படும் விடயம் மட்டுமில்லாமல் கடைசியாக 1996ஆம் ஆண்டு தான் ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக டாஸ்மானியாவில் இப்படியான ஒரு கடுமையான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் நடைபெற்று 35 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதுதான் இறுதியாக ஆஸ்திரேலியா நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய பொதுமக்கள் உயிரிழந்த ஒரு தாக்குதல் என்றே சொல்லலாம். அதை தவிர்த்து இப்பொழுது பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 29 வருடங்கள் கழித்து தான் இப்படியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் யூத மக்களை குறிப்பாக அவர்களை நோக்கி நடத்தப்பட்ட ஒரு டார்கெட்டட் அட்டாக் என்றே சொல்லலாம். கடந்த செப்டம்பர் மாதம் இதே மாதிரியான ஒரு டார்கெட்டட் அட்டாக் யூத மக்களுக்கு எதிராக பிரித்தானியாவில் நடத்தப்பட்டது என்பதும் நீங்கள் அனைவரும் அறிஞ்ச விஷயம். ஸோ இப்பொழுது பெரும்பாலான நாடுகளில் யூத மக்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள், யூத மக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல்கள் நடைபெறுவது ஒரு தொடர்ச்சியான கதையாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அக்டோபர் 7, 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலின் பின்னர், காசாவில் நடத்தப்பட்ட பெரும் போரின் பின்னர்
இப்படியான ஒரு நிலைமை இப்பொழுது மாறி இருக்கிறது. ஸோ இது தொடர்பாகத்தான் இப்பொழுது யூத மக்களும் பொதுவான ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் தங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த தாக்குதல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஒரு துப்பாக்கிதாரி, அந்த 50 வயது உடைய அந்த துப்பாக்கிதாரியை தடுத்து அவருடைய துப்பாக்கியை பறித்தவரும் அவருடைய மதத்தைச் சேர்ந்தவர் தான் என்பது இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் பொதுவான ஒரு விடயம் என்னவென்றால், மதங்கள் மீது எந்த பிழையும் இல்லை, மனிதர்களில் தான் பிழை இருக்கிறது. சில மனிதர்கள் தீவிரவாதத்தை ஆதரித்து சில தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது தான் வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஸோ இது தொடர்பில் மக்களும் அவதானமாக இருக்க வேண்டும், அரசாங்கங்களும் அவதானமாக இருக்க வேண்டும். மக்களுக்கு இடையிலான வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதில் எந்தவித அரசாங்கமும் எந்த தனிநபரும் ஈடுபட்டுவிடக்கூடாது என்பதுதான் இந்த தாக்குதலின் பின்னரும் பொதுவாக அனைவரும் எதிர்பார்க்கும் ஒரு விடயம்.